வணக்கம். வாரம் ஒரு மரம் என்ற இந்த பதிவின் மூலம் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் மரம் ஏழிலை பாலை. ஏகாளி மரம், ஏழிலைக்கள்ளி, ஏழிலம்பாலா, பிளாக்போர்ட் ட்ரீ, டெவில்ஸ் ட்ரீ என்றெல்லாம் வழங்கப்படும் இந்த மரத்தின் தாவரவியல் பெயர் அல்ஸ்டோனியா ஸ்காலாரிஸ் என்பதாகும். அழகுக்காகவும் நிழலுக்காகவும் வளர்க்கப்படும் இம்மரம் கரும்பலகைகள், எழுதுகோல்கள், ஸ்லேட், பென்சில் போன்றவை செய்யவும் பயன்படுகின்றன. பழங்காலங்களில் கொசுவினால் பரவும் மலேரியா தொற்று நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. ஒரே காம்பில் 7 இலைகளை கொண்டு காணப்படுவதாலும் இலைகளை உடைக்கும் போது ஒரு வகை பால் வடிவதாலும் ஏழிலை பாலை என்று வழங்கப்படுகிறது. சப்தபர்ணா என்று வடமொழியில் அழைக்கப்படும் இம்மரம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை மிக்கது. சங்க இலக்கியங்களில் பாலை நில மரமாகவும் பல திருக்கோவில்களில் தலமரமாகவும் விளங்குகிறது. ஏழிலை பாலை மரத்தின் இலை, பூ, வேர், பட்டை மற்றும் காய்களில் அதிக அளவிலான பீட்டா செடஸ்ட்ரால் போன்ற தாதுக்கள் அடங்கியிருப்பதால் வாசனை திரவியங்கள், தைலங்கள் மற்றும் டிஞ்சர் போன்ற பல வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உதவி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை இம்மரம் பூ பூக்கும். இக்காலங்களில் போலன் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த மரங்கள் நம்முடைய வளாகத்திலும் உள்ளன. அவற்றை பேணி பாதுகாப்போம், பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு மரத்துடன் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.